வணக்கம். என்னுடைய பேர் நூரி. நான் ஒரு மூத்த திருநங்கை. என்னுடைய கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்பது ரொம்ப கடினமானது. நான் இஸ்லாம் மதத்தில் சேர்ந்தவர். தாய் தப்பனுக்கு 3 பிள்ளைகளே நடு பிள்ளைன்னா இருவரும் இருந்துட்டாங்க. அதன் பிறகு எங்கள் அம்மா 4 வயசில் தவறிட்ட பிறகு எங்கள் அப்பா 2வது திருமணம் பண்ணிட்டார். அப்புறம் 8, 9 வயசு இருக்க டைமில் என்னுடைய நடை பாவனங்கள், என்னுடைய வேலைகள்லாம் பார்த்தா ஒரு பெண்கள் செய்யக்கூடிய வேலைகள்லாம் செய்துட்டு இருந்தேன். அதில் எங்கள் அப்பா சொல்லுவாள், பாய் என்ன பாய் உன் பையன் பொன்னஞ்சட்டி மாரியாக வேலை செய்கிறான்னு திட்டுவாங்க. அது எங்கள் அப்பா என்னை அடிப்பார். என்னை ஸ்கூலில் சேர்த்து 11 வயசில் தான் ஸ்கூலில் சேர்த்தார். இப்போ என்னுடைய வயது 76வது. மாற்றாந்தாய் கொடுமை தாங்க முடியாது. வீட்டை விட்டு வெளியே வந்து பல கஷ்டங்கள், பல இன்னல்கள். பிச்சை எடுத்திருக்கேன், கோயிலில் போய் யாசகம் கேட்டிருக்கேன், செருப்புக்கு டோக்கன் போட்டிருக்கேன், நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். என்னுடைய 18 வயது பூர்த்தியான பிறகு தகப்பனார் தவறிட்டார். அது பிறகு நான் மும்பைக்கு போயிட்டு முழுமையாக என்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினேன். ஆனால் திருநங்கையாக இருக்கட்டும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒருவேளை சோத்துக்கும் கஷ்டம். அப்போல்லாம் கஷ்டமான நிலைமையில் எனக்கு கை கொடுத்த என் தன்னம்பிக்கை என்றைக்குன்னா தோற்றது கிடையாது. காலப்போக்கில் என்னுடைய கமர்ஷியல் வாழ்க்கை, விலை மாதர் வாழ்க்கை இருக்கிற டைமில் எனக்கு கிடைத்த பணம் கிடச்சிது, சுகம் கிடச்சிது. ஆனால் அளவுக்கு மீறின ஒரு கிஃப்ட்டுனாக்கா 3 எழுத்தில் எல்லாம் MSW, MSM என்னென்னவோ படிச்சுட்டு பேருக்கு பின்னாடி 3 எழுத்தோ 4 எழுத்தோ போடுவாங்க. ஆனால் எனக்கு பேருக்கு முன்னாடி HIV பாசிட்டிவ்ன்ற பேர் கிடச்சிது. 1987 ஜூலை 22ஆம் தேதி எனக்கு HIV பாசிட்டிவ்னு டாக்டர் சுனிதி சாலமன் கண்டுபிடிச்சாங்க. அது பிறகு நான் நினச்சேன் என்னுடைய தொழிலை விட்டுணும், முழுமையாக என்னுடைய தொழிலை விட்டு மற்றவர்களுக்கு உதவிக்காரன் நீட்டணுன்ட்டு என்னை போல் திருநங்கைகள், என்னை போல் பாதிக்கப்பட்டவங்களும் நான் சர்வீஸ் செய்ய ஆரம்பித்தேன். 2007ஆம் ஆண்டு பொது விசாரணை நடத்தி பப்ளிக் ஹியரிங் மூலியமாக இன்றைக்கி நலவாரியம் தமிழ்நாட்டில் தலை தூக்கி நடக்குதுனாக்கா ஒன்றாவது மெயின் பர்சன் ஆக்ஷன் எட் நிறுவனமும் சரி நானும் சேர்ந்து கடுமையாக உழைச்சனால அந்த வாரியம் உருவாக்கப்பட்டது. வாரியத்தில் பார்த்தா போர்டு நம்பர் நான் தான். என்ன அவங்களுடைய சப்போர்ட்டு இன்னும் பார்க்க போனால் 98ல் 98ஆம் ஆண்டு முழுமையாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இதில் பல கஷ்டங்களை இன்னல்கள் தாண்டி தான் இப்போ இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்கிறேன்.